ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தங்கமயிலு ஜுவல்லர்ஸில் அக்ஷய திருதியாவுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. 1.99%லேருந்து 13.99% வரைக்கும் கோல்டு ஜுவல்லரி மேலே நம்மளுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. வேணுமன்றவங்க தங்கமயில் ஜுவல்லரி விசிட் பண்ணிவிட்டு எந்த பிரான்ச்சில் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆவடி தங்கமயில் ஜுவல்லர்ஸ்லேருந்து பேங்கிள் கலெக்ஷன் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சூப்பரான கலெக்ஷன் இருக்குது. இந்த தங்கமயில் அக்ஷய திருதி ஆஃபர் 2026 ஏப்ரல் 26 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வேணுமுன்னா இந்த 26 டேட்டுக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1.99% அப்படின்னா 2%க்குன்னா இன்னும் 0.1% கம்மி தான். நான் மேக்ஸில் வீக்குங்க வந்தவருக்கு சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நான் அது இல்லாமல் ஃபஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் அது படிச்சுட்டு கூட நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அழகான பேட்டர்னு நடுவில் இருக்குல்ல கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஸ்க்ரூ பேட்டர்ன் பேங்கிள் தாங்க ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலான ஒரு யூனிக்கான பீஸு. அந்த சைடு இந்த சைடு இருக்கிற பேங்கிள் வந்து மாங்காய் ஷேப்பு கொடுத்துட்டு கெம்பு ஸ்டோன்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பேர் வந்து நம்மளுக்கு 16 கிராம்லேருந்தே அவைலபிள் இருக்குங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸில். 48 கிராம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பிளைன் வேணுமென்னா இருக்குது. டர்க்கி மாடல், ஆன்டிக் ஜுவல்லரி, நகாஸ் பேட்டர்ன், டெம்பிள் ஜுவல்லரி எல்லா மாடல்ஸ்லவும் நம்மளுக்கு பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. வேறு லெவலான பீசஸ்ஸும் இருக்குங்க. நம்ம வந்து இங்கே டிஜி கோல்டு கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஜி கோல்டு ஆப்பில் கோல்டு சேவிச்சு வச்சுட்டு வாங்கிக்கலாங்க. சூப்பரான ஆப்ஷனுங்க. இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், லைட் வெயிட் தான். எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறதுக்கே நம்மளுக்கு பார்வையாக தோணுதில்ல, எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எல்லோ கோல்டு பாலிஷில் நிறைய பேருக்கு பேங்கிள்ஸ் பிடிக்கும். அதே லைட் வெயிட் அண்ணும்போது நம்ம வாங்கிக்கலாங்க. 18 கிராம் தான் இருக்குது அந்த பேங்கிள்ஸு. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், லைட் வெயிட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்வையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டால் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு வெக்கேஷனாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ப்ராடான பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் எல்லாமே 24, 26, 30 கிராம் 2 பவுனில் இருந்து தாங்க இருக்குது. 2.5 பவுன், 3 பவுன் அந்த மாதிரி 2 பேங்கிளும் நம்மளுக்கு 2 பவுன்லவே நம்மளுக்கு வந்துடும். உள்ளே வந்து பிளாஸ்டிக் வளையல் போட்டால் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி கூட போட்டிக்கிட்டு போயிட்டு வந்து கைட்டு வச்சுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி போட்டிக்கணும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஆன்டிக்கில் கல்கட்டா பேட்டர்ன் மாதிரி பட்டையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு. நான் எல்லா பேங்கிள்ஸும் சில பேங்கிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து அப்படியே ஸ்க்ரூ இல்லாமல் கையோடு போடுற மாதிரி. இது வந்து மாங்காய் ஷேடு மாதிரி கொடுத்துட்டு கெம்பு ஸ்டோன்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 20 கிராம்ஸ் என்னவோ இருந்துச்சுங்க. ஒரு பேங்கிள் 10 கிராம் தான் வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ யூனிக்காக இருக்குது. லைட் வெயிட்டு தான். டெம்பிள் ஜுவல்லரியில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், ஏதோ பட்டையாக கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. ஒரு கடா டைப்பு கடியம் போடுவேன் இல்லை கையில், அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு மிக்சபிள் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சைடு அந்த சைடு இந்த சைடு கெட்டியான கம்பி மாதிரி கோல்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து மகாலட்சுமி அம்மன் மாதிரி அப்படியே டாலர் மாதிரி மேலே ஒரு உருவம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷனும் யூத் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேட்டர்னும். இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், 3 பவுன் தான் இருக்குது. அதான் நான் சொல்லியிருந்தது. செமையாக இருக்குது பாருங்கள். 3 பவுனுக்கு எவ்வளோ ப்ராடான பேங்கிள்ஸ் வருது. அந்த ஷேடே நம்மளுக்கு அவ்வளோ லுக்கு அழகாக இருக்குது. பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது நேராக. இந்த பேங்கிள் வந்து டர்க்கி பேட்டர்ன், துபாய் பேட்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேங்கிள் உள்ள க்ளோசிங்கோடு இருக்குங்க. கோல்டு பிளேட்டு க்ளோசிங் இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது. எதுவும் கைக்கு கிளிக்கிறதுக்கு அது மாதிரி எதுவும் இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. லைட் வெயிட் தாங்க. அதுவுமே 3 பவுனில் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வேர் பேங்கிள்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. 2 பவுன் ஒரு செட்டு, 2 பவுனுன்ற மாதிரி டெய்லி வேர் பண்ணலாம். ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான் நல்லா இருக்குது. அந்த டைமண்ட் கட் ஷேப் மாதிரி அப்படியே ஜொலுக்கு இது பாருங்கள். உள்ளெல்லாம் க்ளோசிங்கோட சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு வங்கி டைப்பு பேங்கிள் கூட அவைலபிள் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இது 2.5 பவுன் என்னவோ வருதுங்க. செமையாக இருக்குது இந்த மாடலுமே. நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க. நான் சில பேங்கிள்ஸ் தான் எடுத்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ தங்கமயிலில் அக்ஷய திருதியாக்கு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ செயின், கம்பல் அந்த மாதிரி போட்டு வாங்கணுன்னும் போது நம்மளுக்கு 2%க்கே வந்துடுதுன்னா எங்கே இப்போ 2%க்கு நம்மளுக்கு தாலி செயின் எதுவுமே இல்லை. ஸோ தங்கமயிலில் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். நம்மளுக்கு அக்ஷய திருதியாக்கு வாங்கணுன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான்.
ஏன்னா 1.99%க்கே நம்மளுக்கு கோல்டு ஜுவல்லரி மேலே ஆஃபர் இருக்குல்ல. ஸோ அந்த ஆஃபரில் என்ன கோல்டு ஜுவல்லரி வரும்னுட்டு நீங்கள் போயிட்டு நேராக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இந்த பேங்கிள் கூட பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து மகாலட்சுமி அம்மன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தாங்க. உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். ஸ்க்ரூ பேட்டர்ன் கிடையாது. அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு அம்மனோட சிலை அப்படியே அவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க. இதில் எனாமில் பாலிஷு, கோல்டு ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். அடுத்த டர்க்கி மாடல் பேட்டர்ன் பேங்கிள்ஸுங்க இது. இதுவுமே பேர் பேங்கிள்ஸு சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷனு. ஒரு மயில் விரித்த மாதிரி, ஒரு ஒவல் ஷேப் மாதிரி அழகாக பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. யூனிக்கான ஒரு பீஸ் தான் இதுவுமே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு டர்க்கி மாடல் தான். லைட்டு வெயிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஜன்னல் மாதிரி உள்ளே கம்பி கொடுத்துருக்காங்கங்க. சாலிடான ஒரு ராடு மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டு கிண்டு எதுவும் ஆகாது. அதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். அழகாக இருக்குது இந்த பேட்டர்னுங்க. கொஞ்சம் யூத் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரெண்டியான கலெக்ஷன் போட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான பீசஸ்ஸு. அடுத்தது இதுவுமே பாருங்கள். ஒரு ட்ரெண்டியாக அப்படியே நம்ம செயின் போடுவேன்ல, முறுக்கு செயின் பேட்டர்ன் மாதிரி பேங்கிள்ஸு. இதுவுமே ஒரு துபாய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான பீஸ் தான். சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் யூத் கேர்ள்ஸு கொஞ்சம் விரும்புவாங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு. அழகாக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே நம்மளுக்கு ஒரு டர்க்கி மாடல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ள பேங்கிள் வந்து க்ளோஸோடு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது போட்டிக்கும் போது. மேலே வந்து எங்கே துணி மாட்டிக்கணுன்னா இல்லை, கிளியராக தான் இருக்குது. அடுத்தது இது ஒரு சாலிடான பேங்கிளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேங்கிள். அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஒரு கம்பி திருப்பின மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. மேலே வந்து அந்த லேயருக்கு கம்பிக்கு வந்து ஒரு ஜிக்ஜாக் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கோல்டு ஷைனிங்கில் தான் வருது. செமையாக இருந்துச்சு, சாலிடாக. அடுத்தது இந்த மாதிரி பேர் பேங்கிள்ஸ் சேம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே திருப்பின மாதிரி பால்ஸ் வந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகான ஒரு யூனிக்கான பீஸு. செட்டு பேங்கிள் அழகாக இருக்குது. இதுவுமே 4 பவுன் என்னவோங்க. அந்த பேங்கிளும் 4 பவுன், இந்த பேங்கிளும் 4 பவுன். அடுத்தது இந்த மாதிரி பைப்பிங் பேங்கிள் சைடுக்கு ஸ்லாஷ் மாதிரி எல்லாருக்கிட்ட இருக்கும். இந்த மாடல் கூட கொஞ்சம் நல்லா யூஸபிள் தான். டெய்லி கூட போட்டிக்கலாம் நம்ம. நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க. வேணுமன்னா நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அக்ஷய திருதியாவுக்கு ஆஃபரும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அக்ஷய திருதியாவுக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எந்த ஜுவல்லரி வேணுமுன்னாலும் அங்கே அவங்க பர்டிகுலராக சொல்லியிருக்காங்கல்ல 13.99%க்குள்ளே எந்த ஜுவல்லரி உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ, நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே சோக்கர் கலெக்ஷனும் இந்த மாதிரி சாந்த்பாலி, ஆன்டிக் ஜுவல்லரி, இயர்ரிங்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.